திரைக்கதை வசனங்களில் அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு இந்தியாவே அவரை பாராட்டுச்சு. இவர் சொல்கிறாரு, முதல்ல ஓன் துறையே கிடையாது, அது வேற ராஜ்மோகன் துறை வந்து வேற வேற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னால் கூட ஏதோ அவர் துறைன்னு சொல்லலாம். மாணவர்கள் ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கறத பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இவர் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காரா, இல்லை இவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரா, இல்லை இப்போ இருக்கிற நிலைமை தெரியுமா? அது ஏன்னா போன முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருந்தாருண்ணே. கொடுமை. ஜாதி சான்றிதழ் பள்ளியில் சேர்க்கும்போது மட்டும்தான் கேட்பாங்க. அதற்கு பிறகு அதுக்கு வேலையே கிடையாது. வருமான சான்றிதழ் தான் ஆண்டுதோறும் வேறு எதுக்காவது நலத்திட்டங்களுக்காக நம்ம சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். இந்த அடிப்படை கூட புரிந்து கொள்ளாதவர் ஒரு அமைச்சராக இருக்காருன்னா நீங்கள் கம்முன்னு உங்கள் துறையை மட்டும் பார்க்கணும். வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்று காலையிலே வந்த ஒரு அதிர்ச்சி செய்தி. ஒரே மாதத்தில் 2 ராஜாக்களை இழந்துள்ளோம் தமிழ் திரையுலகத்தில். பாக்யராஜ் அவருடைய மரணம். நேற்று செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு சர்ச்சைக்குரிய விஷயமாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக டெல்லி பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டது சர்ச்சைக்குரிய விஷயமாக போயிருக்கு. பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். வணக்கண்ணே. வணக்கம். பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுன சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயம். 2 நாட்களுக்கு முன்னாடி குஷ்பு அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்காங்க. சந்தோஷமாக இருந்த மாதிரி வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கு காலையில் கூட என்னவோ அவருக்கு உடம்பு முடியல, கவலைக்கிடமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சு. சடனாக ஒரு நியூஸ், அவர் மறைவு. நம்மளுடைய ஜென்ரேஷனில் பாதி பேருக்கு தெரியும். அற்புதமான பல படங்களை கொடுத்தவர். அதை விட சொல்லப்போனால் இப்படி ஒருத்தர் நடிகராக முடியுமா, ஹீரோ ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் கூட செஞ்சு கொடுத்தவர். அவரோட மறைவு எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பள்ளி பருவத்தில் வந்த பல மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள்லாம் திரைத்துறையில் நடந்தது. அதாவது 1950களுக்கு பிறகு எப்படி சினிமா ஒரு கட்டத்தில் இருந்து புராண படங்கள், அரச படங்கள், அந்த மாதிரி வசனங்கள்லேருந்து இளங்கோவன், கலைஞர், கண்ணதாசன் இவர்களுடைய வாழ்வீச்சு வசனங்களில் சமூக படங்களாக மாறின காலகட்டம். எம்ஜிஆர் சிவாஜி ஆதிக்கம், அது கிட்டத்தட்ட முடிகிற கட்டம். 77ல் எம்ஜிஆர் ஓய்வு பெறுறாரு, இதுக்கு அரசியலில் போகிறார். அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் திரையுலகில் வந்தது. வழக்கமான பாணியில் நடிக்கிற நடிகர்களை தாண்டி இயல்பாக நமக்கு அடுத்த வீட்டு பையன்ற மாதிரி நடிக்க தொடங்கிய ரஜினிகாந்த், அப்புறம் கமல், மற்றவர்கள்லாம் இது பண்ண காலம். இயக்குனர் திரைக்கதையிலையும் பெரிய மாற்றங்கள்லாம் வந்தது. ஸ்டுடியோக்குள்ளேருந்து வெளியே கிராமத்துக்கு கூட்டு போனார் பாரதிராஜான்னு சொல்கிற அதே நேரத்தில் அவர் கூட துணை இயக்குனராக உதவியாளராக இருந்த பாக்யராஜ், மணிவண்ணன், இன்னும் பலர் வந்து அந்த பீரியடில் மகேந்திரன், பாலு மகேந்திரா, இந்த மாதிரி ஆகச்சிறந்த ஆளுமைகள், அசோக் குமார் ஒளிப்பதிவாளர், மாதிரி பலரும் வந்து உருவான காலகட்டம்னு சொல்லலாம். இளையராஜா இசையில் ஒரு புதிய ஒரு வடிவம். அதனால் நீங்கள் ஒவ்வொன்றுமே திரைத்துறையில் மொத்தமாகவே எல்லா தரப்புலையுமே வைரமுத்து வந்தார். கண்ணதாசன் மறைவுக்கு பிறகு வைரமுத்து எழுச்சிப்பட்டு, சுஜாதா அவர்களை சொல்லலாம், சுஜாதா வசனத்தில், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை நோக்கி திரைப்படம் நகர்ந்த காலத்தில் தான் பாக்யராஜ் வராரு. 16 வயதினிலே அதில் அவர் வந்து உதவியாளர். அதில் ரஜினிக்கு இது எப்படி இருக்குது அப்படின்ற இது அவர் தான் அதான் இது சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அந்த படத்தில் வந்து அதில் ஒரு கேமியோ ரோல் வராருன்னு நினைக்கிறேன், சின்னதாக ஒரு ரோல் வந்தவர். அதே மாதிரி சிகப்பு ரோஜாக்கள், அது கதையே அவரது தான். நான் அந்த கதையை பற்றி ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் பாரதிராஜா அவர்கள் மறைவு நேரத்திலே. அதே கதை 85ல் ஒரு ஆங்கில ஹாலிவுட் பிக்சர் விசிட்டிங் ஹவர்ஸ்னு வருது. நான் இதை தான் காப்பி அடித்து அதை எடுத்துட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து 5 வருஷம் பொறுத்து அந்த விசிட்டிங் ஹவர்ஸ் வந்திருக்கு. அப்போ அந்தளவுக்கு க்ரைம் நாவல்களில் ஒரு பெரிய அளவில் அவருக்கு. நான் சிவப்பு மனிதன் வந்து இவருது எஸ்ஏசி, இது இவர் அதில் ரோல் நினைப்பார். அதில் நடிச்சு அவருடைய இது வந்து விடியுமுறை காத்திரு, அது ஒரு வகையான இது, ஒரு கைதின் டைரி. ஆனால் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாரதிராஜா டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருப்பார். திரைக்கதை ஆமாம், இவர் தான் திரைக்கதை. இதில் மட்டும் என்ன சிகப்பு ரோஜாக்களும் திரைக்கதை. அதனால் அவருடைய அந்த கிரைம் அந்த இதுக்கு விடியுமுறை காத்திரு ஒரு அற்புதமான படம். ருத்ரா, இந்த மாதிரி இது அவர்கிட்ட ஒரு சிறப்பு என்னென்னா, சார்லி சாப்ளினை தான் அடிக்கடி நான் சொல்லுவேன்.
தன்னையே சட்டையர் பண்ணிக்கிட்டு, ஆனால் படத்தில் தேவையான இடங்கள்ல இது கொண்டு வந்து லாஸ்ட்டில் ஒரு உருக்கம், கதையை நல்லா கொண்டு போகிறதில்ல. அந்த மாதிரி ரொம்ப நடிகர்கள் கம்மி. ஹீரோனா ஹீரோயிசம் காட்டணும்னு. ஆனால் இங்கே ஹீரோ தான் எல்லா காமெடிலாம் நடந்துகிட்ருக்கோம். ஒரு படத்தில் மாணவி எதிரில் ஒரு இதை வித்தியாரத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு தள்ளு வண்டி இழுத்துன்னு ஒரு பெரியவரை நீங்கள் விடுங்க நான் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாணியில் இழுக்கிறேன். ப்ரொஃபஸர் பார்த்தா தூக்கும். அதே படத்தில் தான் பையன் ஒருத்தன் வந்து கேள்வி கேட்பான், போய் உக்கார்றா போடாங்க. தங்கமணி நீ நானும் சின்ன வயசுல இருந்தால் மறந்துட்டியாடா அப்படின்னு அந்த பையன். இவர் வாத்தியார். இல்லை அதே மாதிரி ருத்ரால அந்த ஃபர்ஸ்ட் சீனில் கொள்ளையடிக்க வரும்போது சொல்கிற வசனம் நல்லா இருக்கும்ண்ணே. யோ பேங்க்கில் பணம் இருக்குன்னு, யோ பேங்க்கில் போடுறதுக்கு அவனுக்கு பணம் இருக்குது, எனக்கு வயிற்றுல கொட்ட கூட பணம் இல்லையா அப்படிங்கிற சொல்கிறேன். அது அந்த சீன் அமைச்சது இருக்குல்ல, அற்புதமான அது வந்து பேங்க் கொள்ளையை எப்படி திறம்பட செய்யலான்றதுல ஒரு அற்புதமான சீன் அது. அதற்கு பிறகு லட்சுமிக்கும் அவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், அது ரொம்ப இல்லாத சாட்சியை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வில்லன் கையில் மாட்டிக்கிட்டோன்னே தப்பிக்கிறதுக்காக கதை விடுறதுலாம் அந்த மாதிரி. அதில் ஒரு சண்டை சீனில் ஒரு துப்பாக்கியை நீட்டுவான் அந்த ஆள் வில்லனு, தட்டி விட்டோன்னே அது போய் மரப்பெட்டிங்க இருக்கும், அடுக்கியிருக்கும், அதுக்கு உள்ளே அந்த சைடில் விழுந்துடும். அந்த வில்லன் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும், இந்த வில்லன் துப்பாக்கி எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு பொட்டியாக இறக்கி வச்சுட்டு இருப்பாப்புல. எல்லாம் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். வில்லன் கடைசி பொட்டி இப்படி எடுத்து வைக்கும் போது டக்குன்னு பாக்யராஜா அங்கே வந்துட்டு துப்பாக்கி எடுத்து அந்த இது பண்ணுவார். அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன காட்சிகள், வசனங்கள், இந்த மாதிரி இது நம்ம ஆளுது திரைக்கதை வசனங்களில் அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு இந்தியாவே அவரை பாராட்டுச்சு. அமிதாப் பச்சனு அவரை இதில் இது நம்ம ஆள் வந்து ஒரு வகையான கத்தி மேலே நடக்கிற கதை. பிராமண சமூகத்தோட ஒரு அதை ஒரு மத்திய அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கூட கிடையாது, அதுவும் கீழான ஒரு வகுப்பில் பிறந்த ஒருவர் அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது, அந்த குடும்பத்தோடு இணைஞ்சு வாழ்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்சி அமைக்கும் போது பார்த்து அமைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சிக்கலாகிடும். இப்போ எடுக்க முடியாது அந்த மாதிரி படத்தை. அதையும் ஒரு காமெடி கலந்து அவர் கொண்டு போகிறது அதெல்லாம். அதில் இவர் ஒரு அந்த அவருடைய கதாநாயகியுடைய அம்மாவுடைய தம்பியாக இவர் நடிச்சிருப்பார், கலைஞானம். அவருக்கு ஒரு காமெடி ரோல் கொடுத்துருப்பாங்க. அது அந்த போய் மந்திரம் சொல்கிற இடத்துலேயே மாட்டிருப்பார். அந்த இது கடைசியில் கிளைமேக்ஸு இதெல்லாம் வந்து வேறு லெவலு. அதே மாதிரி அவர் படத்தில் முதல் காட்சியில் வரும்பொழுது ஹீரோவை எல்லாருமே கிண்டல் அடிப்பாங்க, அது ஒரு மாதிரி மாட்டிக்குவார், அது போகும். அடுத்த காட்சி கொஞ்சம் சீரியஸான இடத்துல அதுலேயும் டக்குன்னு சீரியஸ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அடுத்த சீன் அது கிண்டல் சீனாக மாறிடும். அப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு உருக்கமான ஒரு நிகழ்வாக போகும், கடைசியில் சுபமாக முடியும். இந்த மாதிரி பல இது. தாவணி கனவுகள் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு ஒரு பெருமை சேர்த்த படம். குரு முதல் மரியாதைன்னா சிஷ்யன் தாவணி கனவுகள். ஆமாம். அதில் மில்ட்ரி இங்கே பாருங்கள் பொம்பளைங்கெல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னா, யாரா இதெல்லாம் பொம்பளையாடா அப்படின்ட்டு. என்னென்னா சைக்கிள் கடை வச்சுருந்த ஹவுஸ் ஓனருக்கு இந்த ஃபேமிலி குடியிருக்கும், வேலை இல்லாத இளைஞன்னு, அந்த பெண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க தையல்கள் பண்ணின்றத அனுசரிச்சுக்கிட்டு ஒரு கோபக்கார ஆனால் பாசம் உள்ள ஒரு ஹவுஸ் ஓனராக நடிச்சிருப்பாப்புல. அந்த இடத்துலேயே சைக்கிள் பஞ்சர் போடுறதுல அந்த கலாப்பெட்டை துட்ட தள்ளி, ஐசி வாடகை கொடுக்கலையா சிஸ்டர், வாடகை கொடுத்துட்டேன், நான் கொடுத்ததுன்னா ஆச்சு அப்படின்ட்டு, அப்புறம் வாடகை கொடுத்தா எப்படி போவீங்க அப்படின்னு சிவாஜி ஒரு ரோல் பண்ணி காமிப்பாப்புல, இப்படி போவேன் அப்படின்னு, காசை கொடுத்து போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டு, அதுக்கு பிறகு ஊருக்கு இவர் வந்து சென்னையில் கஷ்டப்பட்டு இயக்குனர்லாம் ஆகும்பொழுது ஒரு சிவாஜி அதுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி பல இது வந்து அந்த படத்தில் அப்ஸ் அண்ட் டவுனாக போகும். ஒரு நல்லா இருக்கும், டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்குது. அதில் திரைக்கதை எப்படி அமைக்கணுன்றதில் ஒரு காட்சி, அதில் தான் அவருக்கு அந்த சான்ஸே கிடைக்கும். ஒரு தங்கச்சி கர்ப்பமாகிடும் கல்யாணம் ஆகாமைய, அதுக்கு அண்ணன் வருத்தப்பட்டு பேசுகிற சீனு, அதை அந்த கதை வசனகர்த்தா சரியாக பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து ராதிகாவை வச்சு நடிச்சு காமிப்பார். அதில் அந்த கொடுக்குற 3 வசனங்கள், நீ 4ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் டபுள் ப்ரொமோஷனில் போனப்போ சந்தோஷப்பட்டேன், 10 வயசு இருக்கும்போதே அண்ணா எனக்கு தாவணி போடணும், பசங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறிய, அதாவது டபுள் ப்ரொமோஷன், கல்யாணம் ஆகாமே நீ கர்ப்பமான, அப்படியே இதாகிடுவார். இயக்குனர் பாரதிராஜா நடிச்சிருப்பார். அதே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாயகன் உருவாகிற அந்த பாடல், சண்டை காட்சி ஒரு காட்சி வரும். இந்த வட இந்திய ஸ்டண்ட்டு மேனை வந்து அடிப்பான், இவர் அடிச்சுட்டே இருக்கார் சார்னு சொன்னால் கேட்க மாட்டான். அப்புறம் அடித்த உடனே திருப்பி இவர் அடித்த உடனே அவன் இதாகிடுவான். இது எம்ஜிஆர் வாழ்க்கையிலே நடந்துருக்குது. சாலிவாகனன் படத்தில் எம்ஜிஆருக்கு வில்லன் ரோல், ரஞ்சனுக்கு ஹீரோ. எம்ஜிஆர் வாழ்வீச்சில் நல்ல பேர்,
அப்போ தான் வளர்ந்து வராரு எம்ஜிஆர். ஆனால் அந்த படத்தில் வில்லனு. இவரும் பெரிய ஆள், ரஞ்சனம், வாள்வீச்சு எல்லாமே, குதிரையாற்றம், விமானம் ஓட்டுறது வரைக்கும் அவர் பெரிய பயிற்சி, பெரிய மெத்த படித்தவர். எம்ஜிஆர் இயல்பாக நாடக தமிழில் வேலை செய்வாங்க. வாள்வீச்சு சண்டை போடுறோன்னு எம்ஜிஆர் ரொம்ப சீண்டி பண்ணுவார். அப்போ எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டு அடித்து திருப்பி அடித்து நவுத்திடுவாப்புல. ரியலாக நடந்தது. இவர் போய் எம்ஜிஆர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் போய் சொல்லுவார், இந்த மாதிரி என்னை வந்து வேணும்னே தாக்கணும். எம்ஜிஆர் ஏங்க அவர் தாங்க பண்ணார், நான் சொல்லி கேட்கல. அதுக்கப்புறம் நான் என்னுடைய இதை காமிச்சேன். அதனால் அவன் வேலையை பார்த்துட்டு நீ வந்து இதெல்லாம் பண்ண, அவர் ஹீரோ ஞாபகத்தில் வச்சுக்கோ, உனக்கு படமே இல்லாமல் போயிடும் அப்படின்னோன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் சோகமாக. அப்போ ஒரு நண்பர் வந்து சொல்லுவார், இதெல்லாம் திரையுலகில் சகஜம், நீங்கள் வில்லன் அதை முதல்ல புரிஞ்சிக்கிங்க, ஹீரோ சொல்கிறதான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இது பண்ணிக்கங்க, நீங்கள் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வருவீங்க, கையை காமிங்க அப்படின்னு ஒரு காலில் பெரிய ஆளாக வருவீங்க. நீங்கள் அப்படி பெரிய ஆளாக வந்தால் நான் கேட்டால் கால் ஷீட் கொடுப்பீங்களா? ஒரு கால் ஷீட் நான் 100 கால் ஷீட் தரேன் அப்படின்னு சொன்ன ஒரு தேவர். அவர் ஒரு அங்கே ஸ்டண்ட் மேன். எம்ஜிஆர் சொன்னபடி அவர் கொடுத்த அந்த தாவரிசை படங்கள் தான் இது எல்லாமே. சேம் இதே மாதிரி தான் அந்த படத்தில் அந்த சண்டை சீன் வரும். அதனால் பாக்யராஜ் வந்து எம்ஜிஆர் மேலே தீவிர பற்று கொண்டவர். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தார். ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பாக்யராஜ் சேர்ந்து தான் 84 பெரிய பிரச்சாரகர்கள் 2 பேர் தான். எம்ஜிஆர் அப்போ வந்து அங்கே ஒரு இல்லை இறந்து போயிட்டார், ஏமாத்துறாங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ண காலத்தில் அமெரிக்காவுக்கு போய் பார்த்துட்டு வந்து அவருடைய பிரச்சாரம் தான் நான் பார்த்துட்டு வந்து அண்ணன் நல்லா இருக்காப்புல அப்படின்னு சொன்னது தான் மக்கள் நம்பினாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்யராஜ். அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒரு நடிகர், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்தை இவர் அதுக்கப்புறம் அதை எடுத்து அவசர போலீஸ் 100ங்கிற படத்தை வந்து ஒரு பெரிய திறமைன்னு சொல்லலாம். திறமை அண்ணா நீ என் தெய்வன் படம், அதில் இருக்க காட்சிகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறது பர்மிஷன் வாங்கிட்டு அதை ஒரு திரைக்கதையாக உருவாக்கி எம்ஜிஆர் உயிரோடு இருக்க மாதிரியே அதை காமிச்சு, பிறகு அவர் ஒரு டியூட்டி விஷயமா மலேசியா அங்கே போன மாதிரி காமிச்சு, அந்த மருமகன் வளர்ந்து பாக்யராஜா இருக்கிற மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் இவருடைய வழக்கமான சேஷ்டைகளை அந்த படத்தில் வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நல்லா ஓடிச்சு அந்த படம், சரியான சக்ஸஸ். அந்த மாதிரி முந்தானை முடிச்சு புரட்சிகரமான படங்களும் உண்டு. டார்லிங். ஆமாம், அவர் படத்தில் தொடர்ச்சியாக கல்லாப்பட்டி சிங்காரத்துக்கு சான்ஸ் சொல்லுவாங்க. அதில் அவர் அப்பா வருவார் கல்லாப்பட்டி சிங்காரம். கடைசியில் துட்டை வாங்கிட்டு கந்து வட்டி வாங்கிட்டு கையை கட்டி இழுத்துட்டு போகிறதுலாம் நடக்கும். அதில் பணக்கார பொண்ணை சின்ன வயசில் பழகின பொண்ணுன்றது நினச்சி இப்போவும் அது தன்னை விரும்புன்னு தப்பு கணக்கு போட்டு இவர் இஷ்டத்துக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போவார். அங்கே அவமானம் தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு முதலாளி அம்மா நம்ம வேலைக்காரன்றதை புரிஞ்சுக்குவார். நிச்சயம் பண்ணப்பட்ட கணவர் வருவார், அவங்க கூட இவர் போவார் டிரைவராக. அதுன்னு அங்கே இவர் படுற அவமானங்கள் அதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவனை வந்து பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். படத்துலலாம் வர பாடல்களுக்குன்னே தனி கவனம் செலுத்துவார். தங்கச் சங்கிலி பின்னும் பைங்கிலி, எவ்வளோ பாடல், மன்னாதி மன்னனை இல்லைண்ணே நினச்சி பாருங்க. தனக்கு இவ்வளோதான் டான்ஸ் வரும்னு தெரிஞ்சு அந்த டான்ஸ் தைரியமாக ஆடுறதுக்கு ஒரு டான்ஸில் கராத்தே பண்ணுவார். அவர் கராத்தே பண்ணுவார் சொல்லுவாங்க. இல்லை இன்னொரு என்னன்னா, ஒரு நம்ம இந்த யங் ஜென்ரேஷன் இந்த மிமிக்ரி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல எடுக்கிற வாய்ஸே அவர் வாய்ஸ் தான். ஆமாம், அது வந்து ஈஸியாக பண்ண முடியும் வகையான ஒரு வாய்ஸ் அவருது. அவருடைய அந்த கதை வசனம் அந்த அந்த ஸ்டைலு வந்து நீங்கள் சொன்னீங்களே நான் சிகப்பு மனிதன், அதில் அவருக்கு வந்த ரோல் தான். நான் இப்போ ரஜினி ரசிகர். அது வந்து ஒரு ராபின்ஹுட் ஸ்டைல் கதை அது. ஆனாலும் ரஜினியை விட அவர் வந்த அந்த பாட்டு தான் நல்லாயிருக்கும். ஆமாம், ரொம்ப சூப்பராகும். ரஜினி தப்பு பண்ணார், அவர் தான் கொலைகாலி அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாப்புல. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவாப்புல. படம் ஃபுல்லாக வேர்க்கடலை சாப்பிட்டு வந்து துப்பறிகிறவராக வருவார். சிங்காரன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். ரஜினிகிட்டே சொல்லிட்டுவாப்புல. ரஜினிகிட்ட பேனா கேட்கும்போது பேனா எடுக்க அந்த குண்டுக்காய ரத்த கரெல்லாம் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் தேவை, குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்குது, நீங்கள் ஒன்றும் இதை பண்ணால் அது காட்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருப்பாப்புல. ஒரு சீனில் எஸ்ஏசியே வருவார் டைரக்டர். ரஜினி மாட்டிக்குவாப்புல அந்த இதுக்குள்ளே. அவர் கதவை திறந்து விட்டு நீங்கள் போங்க சார், அந்த சீன் வருவாப்புல எஸ்ஏசி. அது எஸ்ஏசி படம் தானே அது. அதில் ரஜினி வந்து அந்த கோர்ட்டு சீனு நல்லாயிருக்கும், இவர் வாதாடுறது எல்லாமே. மறுநாள் அந்த இதை நிரூபிக்கிறதுக்கு ஜட்ஜி வீட்டுக்கு போய் ஒரு அறிபியை கிரியேட் பண்ணி ஜட்ஜியை ஒத்து வைக்கிற மாதிரிலாம் வரும். ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும். அன்புள்ள ரஜினிகாந்தும் ரஜினிக்காக அவர் எடுத்த படம். கமலுக்காக அந்த கைதியின் டைரி, அது வேறு லெவலில் போனது. சிகப்பு ரோஜாக்கள் கதையும் அவர் தான். அதில் ஒரு சின்ன ரோல் வருவார். கமல் மேட்டர் கண்டுபிடிச்சி பாத்ரூமில் கூட்டு போய் அடிச்சு போட்டு போயிடுவாப்புல. இந்த மாதிரி இது சின்ன சின்ன ரோல் வந்தவர். கன்னி பருவத்திலே புதிய வார்ப்புகளில் பாரதிராஜா தான் அவர் ஹீரோவாக்குறாரு. ஆமாம்.
கண்ணாடி போட்டவர் ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கலான்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி போடுவார் கண்ணாடி. நீங்கள் பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு அது ஸ்டைலாக தானே போடுவார். இது நார்மலாக இது மேலே புட்டி கண்ணாடி மேலே போட்டு வளர்முக ஹீரோ கண்ணாடி அதை பார்த்துட்டு ரொம்ப பேர் இந்த வெறும் கிளாஸை கண்ணாடியாக போட்டு சுற்றுனவங்களாம் உண்டு அந்த பீரியடில். ரஜினி கூட ஒரு தர்ம யுத்தத்தில் கண்ணாடி போட்டு நடிச்சிருப்பாப்புல. அது அந்த மாதிரி அப்போ கண்ணாடி போடுறது ஒரு மாதிரி ஃபேஷன். அது மாதிரி ஃபேவரட் வந்து எம்ஐடி தான். எல்லா படத்துலையுமே எம்ஐடியில் வச்சுட்டு வர சீன் அதிகமாக இருக்கும். அதுவுமே பாக்யராஜ் அவர்கள் படத்தில் நம்ம கூர்ந்து கவனிக்க முடியும். பெரிய இழப்பின அந்த இழப்போட நம்ம ஆழ்ந்த இரங்கல் இந்த குடும்பத்துக்கும் திரையுலகத்துக்கும். ரைட். நேற்றுன தமிழ்நாட்டோட ஒரு அறிவிப்பு. டெல்லி பிரதிநிதி யாருன்னு பார்த்தா ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர் வெங்கட் நாராயணாவா அவரை வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய அறிவிப்பு. எப்பவும் போல் ஆதவர்ஜுனா அவர்களுடைய ஸ்டைலில் சொன்னால் இந்த 70 ஆண்டு கால வரலாற்றில் எந்த முதல்வரும் செய்யாத ஒரு சாதனை என்னன்னா 3 கிலோமீட்டர் மராத்தான் ஓடுனது. 22 கிலோமீட்டர் ஓடின முகமது அப்துல்லாவை இதில் சேர்க்கறது. எங்கள் தமிழ்நாடே இல்லாத ஒருத்தரை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு டெல்லி பிரதிநிதியாக போட்டிருக்கோம், அதுதான் இந்த முதலமைச்சர் செய்த சாதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை. டிகேஎஸ்க்கு ஃப்ரெண்டு வேறு. அதுதான். அதாவது நீங்கள் பண்ணுற நல்ல விஷயத்தை பாராட்டுற நேரத்துலேயே காமெடித்தனங்களையும் நம்ம கண்டித்து தான் ஆகணும், இல்லாட்டி அது சரியாக இருக்காது. இது வந்து எப்படி அந்த ஜோசியரை ஆலோசகராக போட்டாரோ அந்த மாதிரி ஒரு காமெடித்தனமான விஷயம். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களில் 1க்கு 2 தடவை இதனால் வெளியில் விமர்சனங்கள் எப்படி வரும்லாம் யோசிச்சு தான் பண்ணணும். இவர் உங்கள் படத்தை எடுத்து நஷ்டமானாரா அது உங்கள் பிரச்சனை. அதுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது கொடுத்து கூட ஒரு நீங்கள் எடுத்து பொழைச்சிங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் டெல்லி பிரதிநிதின்றது வேறு. அது வந்து தமிழக அரசுடைய கேபினட் அந்தஸ்து. ஆமாம், அதை கொடுத்து கேபினட் அந்தஸ்தெல்லாம் விட்டுருங்க. இவர் போய் தமிழ்நாட்டுக்காக என்ன பேசுவார் என்ன பண்ணுவார்ன்றதான் முக்கியம். முக்கியமான இஷ்யூவில் சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை அது மாற்றக்கூடியது. அதனால் இந்த முடிவை அவர் மறுபரிசீலனை பண்ணி ஒரு நல்ல ஆளாக டெல்லி பிரதிநிதியை போடுங்க. நல்லா எவ்வளோ பேர் இருக்காங்க, நல்ல ஆட்களுக்கு உங்கள் கட்சியிலே இருக்காங்க, அவங்கள தூக்கி போடுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவரை போடுங்க. தமிழ் மக்கள் இப்போ இந்த மேகதாட்டு பிரச்சனை வருது, இவர் போய் என்னத்தை பண்ணுவார் இவர் அங்கே? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து விஜய் பார்த்து தான் பண்ணணும். இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே அவர் மேலே பல அலிகேஷன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்குது. ஜனநாயகம் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தை வந்து வெளியே விட்டதுனால அந்த ஒரே காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி எதிர்கட்சி சைட்லேருந்து வர விமர்சனங்களாகட்டும், எல்லா கட்சி சைட்லேயுமே இதை வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே விமர்சனம் பண்ண பொருளாக இருக்குது. இதை தாண்டி ஜோசியரை நியமித்ததை விட இது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக போயிட்டுருக்கு. இதை முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தெரியல. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவருடைய அதாவது டாமினேஷன்ஸ் நம்ம வந்து இப்போ தான் இதை பார்க்குறோம்னா பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்காக கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்கும்போதே இவர் கொண்டு போய் அவரை வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டாமினேஷன் முதலேருந்தே இருந்திருக்கிறாரு. தெலுங்கு பேசுகிறவர்கள் ஆதிக்கம் போன ஆட்சியில் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஆட்சியிலையும் அதே மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறையும். ஏன்னா அவங்களுக்கும் லேட் ஆச்சு இல்லை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் மரியாதை போயிடுச்சுன்னா மறுபடியும் மீட் எடுக்கிறது கஷ்டம். கண்டிப்பாக. இது இப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு, அதாவது ஸ்கூல் ஐடென்டி கார்டில் எந்தெந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த ஜாதிங்கிறது மாதிரி நாங்கள் ஜாதியை மென்ஷன் பண்ணி அந்த ஐடென்டி கார்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இது என்ன அவர் சொன்னார் ஏதை சொன்னார்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த பொக்ரான் குண்டத்துக்கு போட்ட மாதிரி தாவேக அரசாங்கத்துக்கு போடுற நான் போகிறேன் மொதல் குண்டங்கிற மாதிரி போட்டு மிகப்பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. நயினார் நாகேந்திரன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நான் அப்படியே அகஸ்மாத்தாக கேட்டேன், என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. இவர் நயினார் நாகேந்திரனை பற்றி ஆதாரம் இல்லாத 2-3 குற்றச்சாட்டை வச்சார். மந்திரி அமைச்சர் பதவி கேட்டு விண்ணப்பிச்சார் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன் பண்ணதான் சான்ஸே இல்லை, பண்ணலை. அவர் கைகாசை போட்டு தான் நீ பிஜேபியில் செலவு பண்ணிகிட்ருக்காரு. இன்னொன்று அவர் மந்திரி பதவி வாங்கினா மத்திய அரசுலேயே கேட்டு வாங்கி போகலாமா? எதுக்கு இங்கே போய் மந்திரி பதவி கேட்கணும்? எனக்கு தெரியும்னு மறுபடியும் அதை தப்பாக பதிவு பண்ணுறாரு. 2வது மருத்துவக் கல்லூரி கேட்டு விண்ணப்பிச்சார். மருத்துவக் கல்லூரி இவங்கள்ட்ட விண்ணப்பிக்கணும், மத்திய அரசில் விண்ணப்பிச்சாலே வாங்கிடலாம். அப்போ அந்த ஒரு தப்பான தகவல். அதுக்கு அவர் சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இவர் இப்போ இல்லை எப்போவுமே இப்படி தான், தனக்கு நான் வந்து விமர்சனம் பண்ணுறது வேறு மேட்ரு, இவர் இப்படி தான் தனக்கு சம்மந்தம் இல்லாத மேட்டரில் வந்து தானாக வண்டியில் ஏறுவார், எதையாவது பேசி வச்சு அது ஒரு பிரச்சனையாக மாறும். இது அம்மா காலத்துலேருந்து இவரை நான் பார்க்குறேன், பல தடவை இவர் கண்டிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு. நான் இதை கலந்து போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி இவருடைய இந்த பேச்சை பார்க்கும் பொழுது இப்படி தான் இருக்குது, ஒழுங்காக போய்கிட்டு இருக்குது. எதிர்கட்சி இப்போ திமுக தடுமாறிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் போய் இந்தா வாங்கிக்கோ அடி நல்லா அடின்னு இன்றைக்கி சாயந்தரம் பாருங்கள் பல பேர் அடிக்க. நேரத்தெல்லாம் கொஞ்சம் என்னான்னு தெரில, விட்டுட்டாங்க. காலைல மப்பு மந்தாரமாக இருந்தாங்களான்னு தெரில,
காலைல பெருசாக எதிர்பார்க்கல. கூட்டணி கட்சிகள் எதிர்க்கும். ஏன்னா இவர் சொல்கிறாரு, முதல்ல உன் துறையே கிடையாது. அது வேற. உங்கள் துறை வந்து வேற. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னால் கூட ஏதோ அவர் துறைன்னு சொல்லலாம். மாணவர்கள் ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கறத பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இது ஒன்று. ரெண்டாவது, ஐடென்டிட்டி கார்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே கொடுத்துருவாங்க. ஆமாம். அதில் இல்லாத புது விவரத்தை நீங்கள் என்ன பெருசாக கொடுக்க போகிறீங்க? என்ன சாதனை பண்ண போகிறீங்க? அதுவும் +1 +2 மாணவர்களுக்கு முதற்கட்டமாகும். என்ன 10th 12th வரைக்கும் என்ன முதற்கட்டம்? ஐடி கார்டில் ஆதார் எண் இருக்குமா? அதை என்ன வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆதார் எண்ணை வச்சுக்கிட்டு ஃபோன் நம்பர் தேவை, கான்டாக்ட் ஃபோன் நம்பர், பேரண்ட்ஸோட நம்பர், பிளட் குரூப் தேவை. அந்த இதில் வந்து ஐடி கார்டில் ஜாதி இது போடுவாங்க. ஏன் போடுவீங்க அப்படின்னா அதுக்கு அவரே பதில் சொல்லிக்கிறாரு. ஆண்டுதோறும் ஜாதி சான்றிதழ் ஸ்கூலில் கொடுக்க வேண்டியது இருக்குதான், அதுக்காக போடுறாங்க. சரி, ஜாதி சான்றிதழ் யார் கொடுப்பா? யாருக்கு அத்தாரிட்டி அப்படின்னா தாசில்தார். ஆமாம். ஸ்கூல் ஐடி கார்டில் ஜாதின்னு போட்டால் அது ஆண்டுதோறும் பள்ளியில் வந்து அதை எடுத்துக்குவாங்களா? அந்த பள்ளி ஐடி கார்டு கொடுத்து அந்த பள்ளி எடுத்துக்குமா? இல்லை அரசு ஐடி கார்டு கொடுத்தா அது வந்து அத்தாரிட்டி ஆகிடுமா? எப்படி அது? சரி, அப்படி என்ன அவசியம் வந்திருக்கு? இவர் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காரா? இல்லை இவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரா? இல்லை இப்போ இருக்கிற நிலைமை தெரியுமா அவருக்கு? ஏன்னா போன முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருந்தாருன்னு கொடுமை. ஜாதி சான்றிதழ் பள்ளியில் சேர்க்கும்போது மட்டும்தான் கேட்பாங்க. அதற்கு பிறகு அதுக்கு வேலையே கிடையாது. வருமான சான்றிதழ் தான் ஆண்டுதோறும் வேறு எதுக்காவது நலத்திட்டங்கள் இதுக்காக நம்ம சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். இந்த அடிப்படை கூட புரிந்து கொள்ளாதவர் ஒரு அமைச்சராக இருக்காருன்னா நீங்கள் கம்முன்னு உங்கள் துறையை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாமல் அடுத்தவங்க துறையில் தலையிட்டு சர்ச்சைக்குரிய வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏற்கனவே ஜாதி கயிறு கட்டுறதுலேயே பிரச்சனை வந்து இந்த நாங்குநேரி பிரச்சனை, மாணவன் வெட்டப்பட்டதுன்னு பல பிரச்சனைகள் இருக்குது. தென் மாவட்டங்களில் அது பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போதைய கல்வி அமைச்சர் ஜாதி கயிறுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கூட அதோட கேட்டீங்க, இந்த மாதிரி வேண்டுதல் கயிறுலாம் கட்டலாமா, ஏன் அதெல்லாம்? மத அடையாளங்கள்ன்றது கயிறு கட்டுறதுனால பிரச்சனை வருதுன்னா அது வேணாம் இடுப்பில் கட்டிங்க இல்லை கையில் கட்டிங்கன்னு கூட நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஆனால் எங்கள் ஜாதி கயிறுன்றது கலர் வாரியாக கட்டும்போது அது பிரச்சனையாக வருது. ராட்சசி படத்தில் கூட நீங்கள் அந்த காட்சி வச்சுருப்பாங்க. அப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஐடி கார்டுலேயும் இந்த ஜாதின்னு போட்டுருந்தா பார்த்துட்டு நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு மாணவர்களுக்குள்ள பிரிவினை வராது. இப்போ மறந்துருக்கிற ஜென்ரேஷனை திருப்பி ஞாபகப்படுத்துகிற என்ன ஒரு பைத்தியகாரத்தனம் இது? அடிப்படை நாலேஜ் வேணாம் இல்லை? நீங்கள் அந்த துறையா கேட்டா அது கொள்கை முடிவா? என்ன இதில் என்ன கொள்கை இருக்கு? யார் விஜய் கூப்பிட்டு சொன்னாரா இந்த மாதிரி கொள்கை முடிவு எடுங்கன்னு? சட்டமன்றத்தில் தான் ஏன் முதல்வர் சொல்லியிருக்காரு, ஜாதியை ஒழிச்சிட்டோம் மதத்தை ஒழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கோம் சொல்லி சொல்றாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னாலும் பரவாயில்ல, இது கொள்கை முடிவு. எப்படி கொள்கை முடிவுன்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்குறேன். ஒருவேளை வருவாய்த்துறை அமைச்சர்னால இது கொள்கை முடிவுங்கிற மாதிரி சொல்றாரா? என்ன கொள்கை? தாசில்தார் அவர் கையில் வரும் இருக்காங்க. என்னங்க பைத்தியகாரத்தனம் இதுல போய் ஜாதி இதுல வேற சீனியர் அமைச்சர் இவர் தான் சொல்லி பேர் வேற எடுத்துக்கிறாரு அடிக்கடி. சீனியர் அமைச்சர் இவரை விட்டுட்டு எல்லாம் எந்திரிச்சு பேசுறாங்க. ஆமா, இவரு அவை முன்னர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அந்த மலுப்புற வேலை தான் பார்த்துட்டு. அதனால இந்த காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி ஒழுங்கா பண்ணா வாழ்த்து கிடைக்குமோ, காமெடி பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற விமர்சனம் கிடைக்கும். இவரெல்லாம் முதல்வர் வந்து அடக்கி வைக்கணும் இல்லையா? ஏதாவது பேட்டி கொடுக்க வேணாம்னு சொல்லணும். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது பெரிய விஷயமா தேவையில்ல தலை குனிவுல இது. ஆமா, எவங்க போடுறான்? எந்த ஊர்ல அங்கே போடுறான்? ஜாதியை போய் இதுல போடுறது ஏங்க? தனியார் இதுல இப்போ கோர்ட்டு கண்டிச்சிருக்குதுங்க. தனியார் இதுல வந்து ஜாதி இதை கட்டாயமா கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த இதுல அப்ளிகேஷன்ல எப்படி கேட்ப அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. படிக்கிற பசங்க மனசுல நஞ்சை விளைவிக்கிற மாதிரி ஜாதி சான்றிதழ்ன்றது வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோம் சர்டிஃபிகேட்டு. அது சேரும்போது நாங்கள் கொடுக்குறோம், இல்லை கொடுக்காம போகிறோம், நம்ம இஷ்டம். அது இன்னொன்று ஜாதி சான்றிதழும் இருப்பிட சான்றிதழும் ஒன்று தான் தருவாங்க ஒரு தடவை. ஆமாம், அதோட அப்புறம் கிடையாது. நீங்கள் போய் தனித்தனியாக ஒவ்வொரு தடவை ரினியூவல் பண்ணுறதை வாங்க தேவையில்லை. அதுவுமே இப்போ பெரிய லெவலில் எங்கேயும் கேட்கறது இல்லை. எங்கேயும் கேட்கறதே இல்லை பெரிய லெவலில். அப்புறம் என்ன ஜாதி சான்றிதழ்? இது தேவையில்லாத வேலை தானே. அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஆமாம், உங்கள் துறையும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, இதுக்கு எதிர்குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தங்கந்தனரசு அவர்களுடைய கண்டன குரல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திரும்ப அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமாங்க, இது ப்ரெஷராக பெருசாக மாணவர்கள் தாங்க அதிகமாக பாதிக்கும். அதோட வேலைகள் வந்து வேறு மாதிரி காமிச்சு கொடுத்துருங்கிற பயம் வந்திருக்கு. இதெல்லாம் இருக்க மதிமுக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நேற்று நம்ம ஆரம்பித்தோம், ஆனால் கொஞ்சம் நேரம் இல்லாமல் நம்ம பெருசாக பேச முடியல. மதிமுக வந்து திமுக கூட்டத்திலேருந்து வெளியே வரதா இன்றைக்கி பொதுக்குழுவிலையும் முடிவு எடுத்துட்டாங்க. இதில் என்னென்னா சீர்காழி எம்எல்ஏ வந்து கூட்டத்திலையும் கலந்துக்கல, அதையும் தாண்டி
துறை வைக்கோ ரிசைன் பண்ணால் நான் ரிசைன் பண்ண தயார் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து அந்த கேள்வி வரை கேட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? துறை வைக்கோக்கு ஒரு செக்கா? சின்னத்தில் நின்னார், ஜெயிச்சார். அவருடைய சட்டப்படி அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றனால அந்த கட்சி விட்டு வெளியே வரும்போது நீங்கள் உதயசூரியன் திமுக எம்எல்ஏ தான், அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது பதவியை ராஜினாமா பண்ணணும். இவரை அங்கே சரி பண்ணிட்டாங்க, இன்னொருத்தரையும் சரி பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆமாங்க, அவரும் ரிசைன் பண்ண மாட்டாங்கிற பேச அடிபடுது. ஆமாம், அவரும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய 2 எம்எல்ஏக்களை திமுக தக்க வைத்து கொண்டது அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். கட்சி இவங்களோட இணைய போகுது, வாய்ப்பு இருக்கும், கூட்டணிக்கு போக போகிறாங்க. ரைட்ண்ணே. இன்னொரு நேற்று ஒரு அதிர்ச்சி நியூஸ் என்னென்னா, அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களை நிறுத்துறதுக்கு திமுக முடிவு செய்திருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறது. இந்த முடிவு நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணன் சீமான் அவர்களுக்கோ இது சரியா? சீமான் அவர்கள் இந்த முடிவு ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பாரா? அன்றைக்கி உட்காந்து 2 பேரும் பேசியிருந்தாங்க, ஒருவேளை அங்கே தான் முடிவு எடுத்தாங்களா தெரில. ஆனால் இது வந்து சரியான ஒரு இதுவாக இருக்காது. போட்டியை திமுக எடுத்த ரூட் கரெக்டு தான், போட்டியை கடுமையாக்கி. ஆனால் சீமான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் பார்வையில்ண்ணே? சட்டமன்றத்தில் வந்து பேசுகிறதுலாம் இருக்குல்ல, சட்டமன்றத்தில் பேசுறதுன்னு ஒன்று இருக்குங்க. வெளியில் பேசுறதும் அது வேறு, உள்ளே பேசுறது வேறு, அது ஒன்று இருக்குது. அதனால் அது எப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் நீங்கள் வெளியிலலாம் அவ்வளோ வீடு கட்டின பலர் உள்ளேன்னா நாங்கள், அது வேறு. அதே நேரம் அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறாரு வச்சுக்கோங்க, இசைக்கு சுப்பையா தொகுதி தானே அது. ஆமாம், இசைக்கு சுப்பையா. இப்போ இசைக்கு சுப்பையா நிற்கிறாருன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, தனிப்பட்ட செல்வாக்கு. இப்போ இருக்கிற கூட்டணி பெரிய கூட்டணி, திமுக சார்பாக திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும் இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. திமுக ஆதரவு கொடுத்தாங்கன்னா எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் இது நாம் தமிழர் கட்சிக்கு சரியான விஷயமான உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், அண்ணன் கூட்டணிக்கு வந்தால் சரியாக கூட்டணிக்கே போயிருக்கலாமா? அவர் இவர்கள் ஆதரவோட ஜெயிக்கிறத விட கூட்டணிக்கே போயிருக்கலாமா? ரைட், இந்த முடிவு அண்ணன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். தமிழ் தேசியம் வேணாம், திராவிடம் எங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் ஆதரவோட ஜெயிச்சு எம்எல்ஏ போனால் அதுக்கப்புறம் அவருக்கு மரியாதை இருக்காதுல்ல. இறுதியாக என்னோட கேள்வினே, மீண்டும் போர் முற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நோக்கி ஈரான் சைட்லேருந்து போயிட்டுருக்கு. அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் நடுவில் மீண்டும் போர் தொற்றம் ஆரம்பிச்சிட்டு, ஒரு புறம் எப்படா இந்த ஆயில் கேஸ் பிரச்சனை முடிவு நினைச்சிட்டு இருந்தோம், மீண்டும் போர் தொடங்குறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் சூழ வர ஆரம்பிச்சிட்டு. எப்படி பார்க்குறீங்க? நேற்று தான் அறிவிச்சிருந்தாங்க, எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு நீங்கியது, போர் பதட்டம் குறைஞ்சதுனால நீங்கியது. ஆனால் இன்றைக்கி நேற்று சிங்கப்பூர் கப்பலில் அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே அமெரிக்கா அவங்களுடைய ஏவுகணை தளத்தெல்லாம் அடிச்சிருக்காங்க, திருப்பிக்கிட்டு இவங்க அமெரிக்காவுடைய பேஸெல்லாம் இவங்க அடிச்சிருக்காங்க. இது எனக்கு பெருசாலாம் தெரில. தினக்கிழமை நீங்கள் சனிக்கிழமை அவ்வளோதான். அதனால் திங்கக்கிழமை வேறு மாறிடும். ட்ரெண்டிங் மாறுறதுக்காக, ட்ரேடுக்காக பண்ணக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அமெரிக்கா அடி வாங்கிடுச்சிங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களால முடிக்கணும்னா முடிச்சு விட்டு சதாம் ஹுசேனை உள்ளே போய் முடித்தாங்கல்ல, அந்த மாதிரி முடிப்பாங்க. முடியாதனால தான் வெளியில் கோவினுங்கிறாங்க. அதனால் முடியாது. இல்லைண்ணா, இது ஒரு புறம் இருக்க ஹார்மோஸில் இதோட இது பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல முடிவு வந்தானே ஆகணும். ஓகே. இல்லை, இஸ்ரேலோட பங்கு இதில் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ்ரேல் தூண்டி விடாமல் இது நேரடியாக அட்டாக் நடந்திருக்க ஈரான் அடிக்க வாய்ப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது இப்போ சிங்கப்பூர் கப்பல் எந்த அடிப்படையில் கடந்து போனாங்க தெரியலையே. ஒருவேளை இவங்க அமெரிக்கா கப்பலே சிங்கப்பூர் கொடி கட்டி போயிருந்தா ஏதாவது நடந்திருக்கும். இல்லாட்டி ஏன் அமெரிக்கா போய் அடிக்கிறான் நடக்குது. அப்போது அந்த ஹார்மோஸ் எல்லாத்துக்கும் திறந்து விட்டாச்சுன்னாங்க. ஆமாம், அப்புறம் இது என்ன பிரச்சனை அதுதான் தெரியல. சிங்கப்பூர் கப்பல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு இது இல்லையா? இல்லை, ஈரான் திருப்பி பிரச்சனையை இழுக்கிறாங்க ஒரு பேச்சு. ஈரான் இழுக்காது, ஈரான்கிட்ட பாதிப்பு கடுமையாக இருக்குது. இன்னொன்று நேற்று இந்த 1200 கோடி ரூபா விடுவிக்கிறது சம்மந்தமாக விடுவிச்சுட்டு இவர் வியாபாரம் பண்ணுறாராம். எங்ககிட்ட ஓட்ஸ் வாங்கணும், கோதுமை வாங்கணும். டேய் என்னடா கதை ஒரு அதான் பரவாயில்லண்ணே. அதோட முடக்கப்பட்ட பணத்தை அமெரிக்காவில் உள்ள விவசாயிகளுக்கு பேரில் டெபாசிட் பண்ணி அமெரிக்கன் விவசாயம் பண்ணி அதோட இன்ட்ரெஸ்ட்டு 5 வருஷம் கழிச்சு ஈரானுக்கு கொடுக்குற மாதிரி. டே இது என்ன புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நெய்ய பொண்டாட்டி கையானு மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பான மிக்க நன்றி. நான் உங்கள் நேரத்தை கண்டிப்பாக